சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட மனிதரா இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு 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 தனி மனிதன் மேல இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த சோர்சஸ் டாக்குமெண்ட்ஸும் எந்த அளவுக்கு வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை வந்து ஒரு அசைச்சு பார்க்கிற மாதிரி இருந்து, அதனாலதான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கருத்து, இப்ப நம்மளே பார்த்தோம், ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு போஸ்டர் மேல வந்து அவங்க ஒரு சாதாரணமா ஒரு எதையோ ஒண்ணு செஞ்சாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு படம் பிடிச்சு ஒரு நபர் வெளியிட்டாருங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு தனிப்படை போட்டு தொலாவி பிடிக்கிறதும், அந்த வயசான அம்மாவை வந்து தனிப்படை போட்டு தொலைவர், அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான ஒரு கருத்தையுமே ஏத்துக்க முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போய்கிட்டு இருக்காங்க கேள்விக்குறியும் நம்ம கிட்ட வந்து எழாம இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனங்கிறது வந்து நம்மளை சரி செஞ்சுக்க கூடிய அளவுக்கு தான் நம்ம அந்த விமர்சனத்தை பார்க்கணுமே ஒழிய அதை வந்து நம்ம மேல தாக்குறாங்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யாரா இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது இப்ப நம்மளே இருக்கோம்னா நம்ம யார் மேல விமர்சனத்தை வைக்க முடியும்? ஒரு ஆட்சியாளர்